எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பார்க்குறீங்க? சிஎம் கேண்டிடேட்டாக இபிஎஸ் ஏற்றுக்கணும் அப்படின்றத பிரியன் வந்து சொல்கிறாரு. 21ல் ஏற்றுக்கிட்டவங்க தானேன்னு. இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு பல இடங்களில் நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கிறதுக்கு திணறார். 2024 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர் கூட கூட்டணிக்கு வராதுங்கிற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு அவர் கூட்டணி அமைக்கும் போது இருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவங்களோட பலம் 0.4% தான் தினகரன் கூட்டணியில் எடுத்திருந்தாங்க. பட் கூட்டணி அமைச்சார், அவங்களால நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்துங்கிறது வேற விஷயம். அவர் கூட்டணியை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்போ அமைச்சாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, இரட்டை தலைமையாக ஓபிஎஸ் கூட இருக்கும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வந்து 2019 முதல்ல கூட்டணி அமைச்சார். அந்த கூட்டணி அமைக்கும் போது பாமகவுக்கு 7+1 அதில் மாநில உரிமைகள்னு சொல்லி அவங்க தலைமை ஏற்று பாஜகவெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் தேலாபுரத்துக்கு போய் அவர் சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸு டாக்டர் ஐயா கொடுத்து அதை ஏற்றுக்கிட்டு 7+1ன்னு இவங்க 2 பேரும் நாங்கள் மாநில கட்சி இப்படி தான் செயல்படுவோங்கிற ஒரு இதில் அன்னைக்கு ஜெயலலிதா இறக்கும்போது அந்த அவங்களுக்கு 40% வாக்கு பலம் வேற இருந்தது. அந்த பலத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி அவங்க அமைச்சாங்க. அது கூட 2.7% வாக்கெடுத்த பாஜகவுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. தென்சென்னையில் கூட இவங்க மாநில தலைவர் இருக்க முடியல, தூத்துக்குடிக்கு தான் கொடுத்தாரு. தென் தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுத்து அவங்களே அகாமடேட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா அலையன்ஸை வந்து அவரால் கட்டமைக்க முடிஞ்சது. அவராலையும் ஓபிஎஸ்ஸாலும் கட்டமைக்க முடிஞ்சது. இரட்டை தலைமையாக இருந்ததுனாலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தனாலையும் கட்டமைக்க முடிஞ்சது. அதற்கு பிறகு 2021 வந்து அவங்க பாஜகவுக்கு சீட்டு கொடுக்கும்போதே பாமகவோட நீங்கள் அதிக சீட்டு வாங்கினா வன்னியர் வந்து பாமகவோட பேஸ் ஓட்டு வராது, ஜாதி சொல்லக்கூடாதுன்னு பாரு, அதனால வன்னியருங்க தான் நான் சொல்ல மறந்துட்டேன். வன்னியர்லாம் இல்லை, அவர்கிட்ட ஜாட்டு குஜார் தான் ராமதாஸ் கூட இருக்காங்க. ஓகே, அவங்க ஓட்டெல்லாம் வராது, அதனால நீங்கள் வந்து நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச சீட்டை வாங்கிடுங்கன்னு பாஜகவை அவர் 20 கண்டெயின் பண்ணார். இதெல்லாம் அசாத்தியமானது. ஜெயலலிதா அம்மையார் கூட பாஜகவுக்கு இதோட அதிக சீட்டுகள் கொடுத்த காலங்களும் உண்டு. ஸோ அந்த அணியை வந்து அவர் வெற்றிகரமாக நடத்திட்டார். அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகுதான் பிரச்சனை வருது. மொதல் பிரச்சனை நகர்ப்புற உள்ளாட்சியில் வரும்போது அண்ணாமலை புதிய தலைவராக பாஜகவுக்கு போட்டு வர்றாரு. அமித்ஷா அண்ணாமலை சொல்கிறாரு, நாம் மற்ற ஸ்டேட்டில் வளர்ந்த மாதிரி இங்கே வளர்க்குறதுக்கு தான்பா ஒன்று தலைவராக போட்டிருக்கு, அதுக்கு நீ செயல்படுங்கிறத அமித்ஷா சொல்லி விடும்போது இவர் உள்ளாட்சி தேர்தலில் 2% சீட்டு தான் நகர்ப்புற உள்ளாட்சியில் பாஜகவை கொடுக்குறாரு. அப்போ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடியே ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 5% கொடுக்கலான்னு சொல்லும்போது இவர் நேரே சேலத்துக்கு போயிடுறாரு. கூட்டணி முறிஞ்சு போகுது. கடைசி நிமிஷத்தில் அண்ணாமலை அமித்ஷா நீ 100% இடத்துக்கு கேண்டிடேட் போட்டுன்னு சொல்லும்போது இவரால் முடியல, 45% இடத்துக்கு கேண்டிடேட் போட்டு 3வது இடத்துக்கு அந்த கட்சியை கொண்டு வராரு. கூட்டணி முறிவுங்கிறது அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட்டு தகராறில் தான் அண்ணாமலை முறிக்கிறாரு. அமித்ஷா 100 இடத்துல போடுன்னு சொல்லும்போது கட்சிக்கு அந்த அளவு ஸ்ட்ரென்த் இல்லாமல் 45% இடத்துல தான் போடுறாரு. அடுத்த கட்ட கூட்டணி இது பிரச்சனையும் இவர் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இல்லாதனால இவர் டெல்லி போனார். டெல்லி போய் 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொல்லிட்டு வந்தார். அந்த கூட்டத்தில் அண்ணாமலை இருந்தார். அதற்கு பிறகு இவர்கிட்ட வந்து அண்ணாமலை வந்து நாங்கள் கட்சி வளர்த்துட்டோம், 12 சீட்டு கொடுங்கன்னாரு. இல்லை, அவர் டஃப் பார்கெய்னர், 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னாரு. அந்த சூழ்நிலையில் வந்து அந்த கூட்டணி முறிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலை ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து, ஒரு எந்த பாஜக தலைவருக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்து இருக்குதுன்னா, வெளிப்படையாகவே என்டிஏ கூட்டணியை டாக்டர் ஐயா வந்து அன்புமணிங்கிறவரை இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எங்கள் விக்கிரவாண்டியில் என்டிஏ தலைவராகவே அவங்க எல்லாருமே அவரை ஏற்றுக்கிறாங்க. தினகரன்லாம் இந்தி பிரச்சனையிலே அவரை ஏற்றுக்கிறாங்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. எல்லாருமே அவர் கூட இன்டாக்டராக இருக்காங்க. கடைசியாக நடந்த இப்தார் விழாவில் அஸ்யூமிங் லீடர் அனுப்பலைனாலும் கூட பாலு அனுப்பி நாங்களும் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம்னு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்கிறாரு. ஈரோடு கிழக்கில் நிற்காதது அதுக்கு எடப்பாடி கிண்டல் பண்ணுறாரு. எடப்பாடி ஓடிட்டாரு, நிற்கலன்னா இதாகுங்கிறத மறைமுகமாக உள்குத்து குத்துறாரு அண்ணாமலை. அங்கே அவரும் நிற்கல, அங்கேயும் நிற்கலைங்கிற முடிவை என்டிஏ கூட்டணி எல்லாருமே எடுத்தாங்க. இப்போ ஒரு கூட்டணி பலத்தோட என்டிஏ இருக்குது, 18% வாக்கெடுத்த என்டிஏ. ஆனால் எடப்பாடி உள்ள கூட்டணி இழந்துட்டார்.
அவர்கிட்ட இருந்த தேமுதிக வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு பார்வையில் தொடும்போது தொடர் தோல்வியில் இருக்கிறவர் சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உண்மையிலே தேமுதிக விஷயத்தில் இல்லாத எடப்பாடியை நம்பி ராஜ்சபாவும் இல்லாமல் எப்படி போகிறதுங்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. அதிமுக ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணலை, என்டி ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாங்க, அதிமுக ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணலை. அடுத்து வந்து அங்கே தோத்து போன கிருஷ்ணசாமி அவரும் ஜாதிய ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஜாதி இருக்கே தெரியுது. அவரு நாங்கள் தான் உங்கள் மானத்தை காப்பாற்றணும், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடாமல் டெபாசிட் இழந்தவங்க காலில் போய் விழுந்துட்டு இருக்கீங்களா, இது என்ன அரசியல் பண்ணுறீங்கன்னு ரொம்ப நெத்தி அடியா. பத்திரிகையாளர்கள் சாதியை பேச மாட்டோம், அவங்க எல்லாம் அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் சொன்னதான் சொன்னதா நீங்க ஒவ்வொரு லைனுக்கும் நீங்க வந்து கொட்டேஷனுக்குள்ள சொல்ல தேவையில்லை, அது ஓபனா தெரியும். அவர் என்ன கரெக்டாக எடுத்துக்குவார், அவர் கருத்தை சொல்கிறேன், நான் என் கருத்தை சொல்கிறேன். என்னோட இனிய சகோதரர், ரொம்ப அரசியலம் கொண்ட ஒரு சகோதரர். இதில் கிருஷ்ணசாமி அதை சொல்றாரு. கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியில் அவர் கூட இப்போ இல்லை. அது கிருஷ்ணசாமி இல்லாத காரணம் இன்னொன்று, உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா அம்மையார் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு வந்து கலைஞருக்கு வந்து மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் கிடையாதுன்னாப்புல இவர் வந்து கொங்கு மண்டலத்தை மையமாக வச்சு அதுக்கு ஆதரவாக நாங்கள் நின்னுங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது அது கிருஷ்ணசாமிக்கு பாதிப்புன்னு சொல்லும்போது அவர் அந்த இஷ்யூலையும் வெளியேறிட்டார். அந்த இஷ்யூலையும் சொன்னார். இல்லை ஜெயலலிதா சொன்னாங்க, கலைஞர் பண்ணும்போது ஜெயலலிதா சொன்னாங்க, கலைஞர் செய்ததுங்கிற சொன்னதுன்னு தப்பு, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதா சொன்னதை எடப்பாடி மாற்றி சொல்றாரு, கரெக்டாக சொல்றேன். அதுல வந்து எடப்பாடி இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாறுபட்டு அலைன்ஸ்ல இல்லை. ஸோ இப்போ அவர்கிட்ட இருக்கிறது முபாரக் மட்டும்தான். எஸ்டிபிஐ அவங்களுக்கு கொஞ்சம் மேன் பவர் உண்டு, அது ஒரு அவர்கிட்ட உறுதியாக இருப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் அமித்ஷா போய் பார்த்துருக்கிறாரு. பிஜேபி அலையன்ஸுக்கு ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண வெளியே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அரசியலை பற்றி பேசலைங்கிறாரு. அமித்ஷா என்டிஏ தாங்கிறாரு. அதில் 2 இஷ்யூவை சொல்லும்போது அதுலேயும் பிரியனை நான் சாட்சிக்கு இழுக்கிறேன், அது அதிமுகவும் சேர்த்து கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம். நாளைக்கு தேவைப்பட்டால் அதிமுகவும் சேர்த்து சொன்னோன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஒரு பார்வையில் திமுக மட்டும் தோற்றம் அளித்தாலும் அதையும் சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இவர் அங்கே அரசியலே பேசலன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் முழுமையாக இருப்பாங்களா, நிலையாக இருப்பாங்களான்னு என்னங்கிற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். என்னை பொறுத்தவரை அவங்க இருப்பாங்க. காரணம், அது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எம்எல்ஏ ஆகுறாங்க, அக்குமுலேட்டிங் பவர் பாயிண்ட்டில் இருப்பாங்க, வெற்றி பெறுவதோடு இருப்பாங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவர் அந்த கேள்வியை சொல்கிறாருன்னா, இன்னும் அவருக்கு கூட்டணி எதுவுமே சரியாக அமையலை. எந்த கூட்டணி அமைய போகுது, எப்படி அமைய போகுது, என்ன, எனக்கு அதுதான் கேள்வி. இப்போ ஒருவேளை ஒரு பிரியன் சொன்ன மாதிரி ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம்ல இந்த கூட்டணி அப்படின்னு இவங்க இன்றைக்கு கமிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அடுத்த மார்ச்ல வந்து கேளுங்க அப்படிங்கிறார். அடுத்த மார்ச்ல வந்து உங்களுக்கு தேர்தல் காலம் ஆரம்பிச்சு தேர்தல் பீரியடே வந்துடும் உங்களுக்கு. ஒருவேளை அந்த கரெக்டான ப்ரொசீஜர் படி நடந்துச்சுன்னா அந்த டைம்லங்கும்போது அப்போ அவர் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் பாசிட்டிவா மாத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸும் அந்த இடத்துல இருக்கத்தானே செய்யுது. அவர் விஷ்ஃபுல்லா திங்க் பண்றதுல தவறு இல்லை. ஆனா யதார்த்தம் என்னன்னா, அவர் ரெட்டத்திலே விட்டு போன பிறகு அவரால் கூட்டணி அமைக்க முடியல. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை 67 கூட்டணி அமைச்சார்னா அவர் 30% வாக்கு பலத்தில் இருந்தாப்புல. ஜெயலலிதா அம்மையார் 2009 பிறகு 11 கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா 37% ஸ்ட்ரென்த்தில் இருந்தாப்புல. அதுபோல் ஜெயலலிதா அம்மையார் வந்து 99 மூப்பனார் ராமதாஸ் வச்சு கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்க வந்து 42% ஸ்ட்ரென்த்தோட ஒரு அணியோட இருந்தாங்க. இவருக்கு அணியின் ஸ்ட்ரென்த் 23, அதுலேயே 3 பேர் வெளியே போனதும் ஒரு 20% ஸ்ட்ரென்த்தில் இருந்து கலைஞர் மாதிரி புரட்சி தலைவி மாதிரிலாம் கூட்டணி அமைப்புங்கிறது எளிதான வேலை அல்ல. அதுக்கு பிறகு மேலும் அவரை சார்ந்து எம்பி எம்எல்ஏ கன்வெர்ட் ஆனவங்களும் ரொம்ப கம்மி. அதுவும் அவங்களுக்கு திருப்திகரமான கன்வர்ஷனும் யாருக்கும் கிடைக்கல. ஸோ அந்த சிரமம் அவருக்கு இருக்குது. இருக்கவங்களில் திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சி அவர் தான் இருக்கிறாரு, 20% அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதும் உண்மை. அன்னைக்கு வந்து 2.7% இருக்கக்கூடிய பாஜகவை டீல் பண்ணார். தாமரையில் 2.7 தான். அது வட தமிழகத்தில் கேண்டிடேட் நிற்க முடியாமல் கத்திரிக்கோள் சின்னத்துக்கு பாரிவேந்தர் கையில் 41 சீட்டை மாநில தலைவர் கொடுத்ததையும் நம்ம காட்சியும் பார்த்தோம். இப்போ அப்படி இல்லை, அவங்க கேண்டிடேட் போட்டு 11.4% வாக்கு தாமரையில் எடுத்திருக்காங்க. இவர் 8 20.4, இவருக்கும் 2 மாற்றுக் கட்சி வேட்பாளர் உண்டு, அவங்களுக்கு 4 வேட்பாளர் உண்டு. எடுத்திருந்தாங்கன்னா இந்த இதை எடுத்திருக்கிறாங்க. இதை ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக பார்கெயின் பண்ணக்கூடிய அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்புங்கிறத கடுமையாக பண்ணாலும் கூட ஆன் ரியாலிட்டி
இங்கே வந்து பைப்போலர் பொலிட்டிக்ஸை அடித்து எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன் பண்ணாதான் தனக்கு. கடந்த முறை அண்ணாமலை கேட்டார் இல்லையா, நான் வந்து இந்த மேடையில் இருக்கிறவங்க சில பேர் கூட அதிமுக கூட போகணும்னு விரும்புகிறவங்க தான், அவங்க கட்சி தலைவர்கள் இருந்த மேடையில் வச்சுக்கிட்டு தான் அவர் சொன்னார், இருக்கிறவங்க தான். ஆனால் நான் என்னோட சொந்த பிரச்சனைக்காகவா நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்க்கிறேன், இல்லை இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு காரணங்களை எல்லாம் வைத்தார்ல, அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே தானே இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து படிக்க போகும்போது எடப்பாடிக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை சொன்னார். நான் அதை சொல்ல விரும்பலைங்க. அதுக்கெல்லாம் டெல்லி தலைமையிலேருந்து யாரும் ஏன்பா இப்படி சொன்னேன்லாம் யாரும் கேட்கல. பல விஷயங்களில் அவர் டெல்லி தலைமையோட மூடையும் உணர்றாரு. அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அமித்ஷா ட்வீட் போடும்போது இவர் தமிழ்நாட்டில் 5 அணி இருக்குது, 1 திமுக அணி, அதிமுக அணி, என்டிஏ, நாங்கள், சீமானை வந்து குளோரிஃபை பண்ணுறாரு. சீமான் அண்ணா வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்னாருங்கிறத மறைமுகமாக எடப்பாடி நிற்காம போயிட்டாருன்னு ஊமகுத்தா தான் அதை சொல்கிறார். இதில் என்னென்னா தனக்கு ஒரு கண்ணு போனாலுங்கிற கதை மாதிரி அவர் வேற என்டிஏல நிற்கலைங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து விஜய் தங்களை பெருசாக கிளைம் பண்ணுறாங்கங்கிறதையும் உள்ள வைக்கிறாரு. அப்போ வெற்றி மகுடத்தில் வெற்றியில் இருக்கக்கூடிய திமுக அணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மற்ற 4 பேர் இருக்குங்கிற ஒரு கிளைமை தான் அவர் வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள கலைஞருக்கு கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தையோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தையோ எடப்பாடிக்கு கொடுக்கறதுக்கு யாரும் தயாரில்லை. காரணம் அவர் எடுத்திருக்க ஓட்டு 20% தான், மக்களவைன்னு சொல்லுவாங்க. என்ன ஜெயலலிதா அம்மையார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோக்கும் போதே இங்கே பனைமரத்துப்பட்டியில் ராஜாராம் ஜெயித்தார். அப்போ முரசொலியில் கூட துரோகி ராஜாராம் தோற்கிறாருன்னு நியூஸ் வந்து கடைசியில் ஜெயித்துட்டாரு. அதே மாதிரி திருவட்டாரில் கேமச்சந்திரன் ஜெயித்தாப்புல 99 தோக்கும்போது இல்ல நான் நேரடியா இங்க வந்து சொல்லிடுறேன். இது முக்கியமான ஒரு இதுக்காக தான் சொல்றேன். நத்தத்தில் விஸ்வநாதன் ஜெயித்தாரு. ஆனா இவங்க பாராளுமன்றத்தில் தோக்கும்போது விளவங்கோட்டில் இடைத்தேர்தலில் இங்கெல்லாம் நத்தம் திருவட்டாறுலாம் ஜெயித்தவங்க இடைத்தேர்தலில் 4வது போய் 3% வாக்கு பெற்றிருக்காங்கன்னா இது பாராளுமன்றம், அதனால தான் எங்களுக்கு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பலமே இரட்டை தலைமை ஆன பிறகு ஒற்றை தலைமை ஆனனால 20 விழுக்காடு இடம்தான். அதை வச்சுக்கிட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கு மிகவும் சிரமப்படுறாங்க. இல்ல இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல கூட்டணிக்கு இது வந்து ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை வைங்க, இது கூட்டணி நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, கூட்டணி இது உறுதியாகும்னு சொல்றீங்களா ஆகாதுன்னு சொல்றீங்க? ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. between the cups and the lips there are so many slips. சரி, so many slipsல இன்னைக்கு நிறைய பேசியிருக்கிறார்ல, இப்போ இருமொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் இதெல்லாம் பேசியிருக்கிறார்ல, நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம்னு சொல்றாரு. நாளைக்கு கூட்டணிக்கு போய் இதையெல்லாம் நிறைவேற்றாத பட்சத்தில் அப்போ எப்படி இதை எதிர்கொள்வாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்லை, கூட்டணி பற்றி அவர் முயற்சி பண்ணக்கூடிய அதே நேரத்தில் மும்மொழி திட்டம் நல்லது, 1 கோடி கையெழுத்து வேணுங்கிறத தமிழக பாஜக தலைவர் இல்ல, அது அண்ணாமலையோட ஸ்டாண்டு. இபிஎஸ் சொல்லக்கூடியது அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டாண்டும் வேற. இன்னைக்கு இபிஎஸ் என்ன சொல்றாரு, அது உண்மையாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னா இந்த கூட்டணிக்குள்ள அவர் எப்படி எதிர்கொள்வார் கேம்பெயின்னு கேட்கிறேன். அது சிரமம் இருக்குது. அவர் எதிர்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கங்கன்னு சொல்லும்போது மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவாக ஒரு மாநில தலைவர்னா டெல்லியில் ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவரும் கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் கட்சியை பலப்படுத்துறதுக்காக மும்மொழி, அது கருத்திலெல்லாம் பலருக்கும் வேறுபாடு இருக்கும், அது வேற விஷயம், அது சரியா தவறாங்கிறது இல்லை. அந்த கட்சி அந்த கொள்கையை ஏற்றுக்கிடுது. அந்த கொள்கைக்காக காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட சமரசம் பண்ணுறது மாதிரியோ முந்தைய பாஜக வந்து கலைஞர்கிட்ட சமரசம் பண்ண மாதிரியோ அது பாஜக தலைமையிலான கூட்டணி அல்ல, என்டிஏ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை எடுத்து வச்சிருங்கன்னு கலைஞர் சொன்னது மாதிரியோ இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு கட்சியை ஒரு டெல்லி தலைமையை மீட் பண்ண போகும்போது அல்லது கூட்டணி குறித்து பேசும்போது இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஏன் கடந்த முறை வந்து இவங்க 2 பேருக்குள்ள பல அப்ப மேடைகள்ல 2 தரப்புல இருந்தும் கசப்பான வார்த்தைகளை பேசிட்டு இருந்தப்பையும் அதுவே ஒரு பேசு பொருளாச்சுல. இபிஎஸும் அண்ணாமலை ஒன்னா போய் உள்துறை அமைச்சர் எழாது. அவரே நான் வந்து அரசியல் பேசல, இது சட்டம் ஒழுங்கு இதுக்காக தான் பேருக்குன்னு சொல்லும் போது வந்து அதுல கொஸ்டின் எழாது. அதுதான் அண்ணாமலையும் அதுக்கு क्वेश्चन இல்லாது. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் கூட்டணியை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அது கேட்க மாட்டாங்களா? அப்ப இந்த क्वेश्चनக்கு கவுண்டர் ஆன்சர் வேணா அத சொல்லலாம். அது டிஃபென்ஸ்க்கு தான் உதவுமே தவிர என்ன நடந்துருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை சொல்றாருல்ல, யார் வேணாலும் ஹோம் மினிஸ்டரை பார்க்கலாம்னு, யார் வேணாலும் லிஸ்ட்ல தானே சொல்றாரு. அவர் தானே மாநில தலைவர் அன்னைக்கு தொடர்றாரு. சோ இந்த களம்ங்கிறது வந்து பாஜகவுக்கு இப்படி போறது நல்லதுங்கிறதுல நேஷனல் பார்ட்டி மூப்பனார் ஒன்று சொல்லுவார், வாழப்பாடியார் ஒன்று சொல்லுவார், நம்ம எல்லாமே கண்கூடாக பார்த்துருக்கோம் தமிழ் மண்ணில். எம்பிஎஸ் ஒன்று சொல்லுவார்,
பழனியாண்டின்னு ஒன்று சொல்லுவாருங்க தெரியும். அதே மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டத்தெல்லாம் இருக்கும். நேஷனல் பார்ட்டிஸே முடிவு பண்ணாலும் நான் ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கையில பைபாஸ் பண்ணிட்டு நேரா அங்க போய் டெல்லி தலைமையோட பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு வராதா அப்படின்னு கேக்குறேன். அப்படியே அவங்க நினைச்சாலும் 20% பலம் உள்ள எடப்பாடியை இதற்கும் சேர்த்து தே வில் ஷீக் தேர் பவுண்ட் ஆஃப் பிளஸ் வெரி ஹை. அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் அண்ணாமலை வந்து 2024 ப்ளே பண்ணார். இப்பவும் அண்ணாமலை வந்து எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா ஆக்கி என்டிஏ ஒரு வர்றதுக்கு அவரால் என்ன ப்ளே பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது வெளிப்படையாகவே தெரியுது. அங்கே அவர் சந்தித்த நேரத்தில் சட்டம் ஒழுங்குக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் சந்தித்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 5 அணி இருக்குன்னு அவர் சொன்னதும் அதன் அடிப்படையில் தான் இருக்கு. அதுல நீங்க மக்களவை தேர்தலில் மட்டும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க பேசும்போது அவர் பிரியன் சொன்னார்ல, டாஸ்மாக் குறித்து சொன்னார் இல்லையா, அது அதிமுகவுக்குள்ள இருந்து அந்த காலகட்டங்களும் வரும்பொழுது அதை வந்து நாங்க அண்ணாமலை விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. டாஸ்மார்க்கை எடுத்திருக்கிறதுக்கு காரணம் இது அனுமார் மால் மாதிரி வேற இடத்துக்கும் நீளட்டுங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை எடுத்திருக்கிறாருங்கிறதும் நுணுக்கமா அவரோட அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெளிவா தெரியும். அது மட்டும் இல்ல, பலம் சம்பந்தமாட்டு எடப்பாடி மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்காததிலும் பலன் வளர்ந்திருக்கிறாருங்கிறத ஊம குத்தாதான் சொன்னாரு. நிக்கலங்கனா பாஜக நின்னுச்சான்னு ஒரு கேள்வியை அதான் நான் சொன்னேன். அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவருக்கு இது மட்டும் நீங்க நேற்றைக்கு சொன்னீங்க. ஒரு கண்ணு 2 கண்ணுங்கிறத உங்கள்ட்ட நான் அந்த ஃப்ளோவிலே சொல்லத்தானே செய்தேன். பட் அவங்க பலம் இவ்வளவுதாங்கிறத அவரும் டெல்லி தலைமைக்கு சொல்லுவாரு. அமித்ஷா கிட்ட அவரு சொல்லக்கூடிய விஷயமே இங்க டெபாசிட் கடைசியா அவர் இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, இபிஎஸ் அப்படிங்கறதையாவது நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? கம்பேரிங் அண்ணாமலையோட இவர் கம்மின்னு சொல்றீங்களே, அவர் இதுல எல்லாம் அவர் தான் இருக்காரு. அண்ணாமலையோட அவர் டவுன் மடங்கு இருக்காரு. அவர் வந்து 20.4 எடுத்திருக்காரு, இவர் 11.4 தான் எடுத்திருக்காரு. டவுன் மடங்கு இருக்காரு. 2வது பெரிய கட்சி. அண்ணாமலை தமிழிசை, பொன்னார், இல கணேசன்ஜி, சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான், நல்லா தெரிஞ்சவங்க தான். இவங்களை விட சாதிச்சிருக்காங்கிறது டேட்டா பூர்வமான உண்மை.